இந்த பைக்கை பத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். பைக் ஓட்ட கத்துக்கிறது காரு ஓட்ட கத்துக்கிறத விட ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். இப்ப நான் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுக்கோங்க. சரி. பைக் ஓட்டும் போது பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஸ்டெடியா அப்படி உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பைக்ல ஃபர்ஸ்ட் கியரை இப்படி முன்னாடி போடணும். 1 down. மத்த கியர்லாம் பின்னாடி. சரிங்களா? 4 up. 1 down 4 up, right? இந்த ஸ்டேரிங்க ஆட்டாம சரி ஸ்டேரிங் இல்ல, இது ஹேண்டில் பார். இந்த ஹேண்டில் பார ரொம்ப ஆட்டாம ஸ்டெடியா புடிச்சுக்கணும். அவ்வளவுதாங்க. சரியா? சரி. வாங்க ஓட்டுங்க. ஓட்டட்டா? உட்காருங்க. சரி. கடவுளே என்ன காப்பாத்துப்பா ப்ளீஸ். ஸ்டார்ட் பண்ணுங்கயா. இக்னிஷனா? ஆமாங்கயா. இப்போ மெதுவா கிளட்ச புடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கியரை போடுங்க. கியர் போடணும்னா அது 1 down 4 up. ஆமாங்கயா. 1 downல. ஆமா. மெதுவா கிளட்ச ரிலீஸ் பண்ணி அப்படியே ஆக்சிலேட் கொடுங்க. ஒரு நிமிஷம். அட என்னங்க நீங்க? நின்னுருச்சு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த கிளட்ச மெதுவா தானே விட சொன்னேன். நீங்க படக்குன்னு விடுறீங்க. வண்டியை ஆன் பண்ணி கியரை போட்டு ஆக்சிலேட் கொடுக்கும்போது இத லேசா தான் விடணும். படக்குன்னு விட்டீங்கன்னா இப்படிதான் சடக்குன்னு நின்னு போயிடும். அதே மாதிரி வண்டி வேகமா போகும்போது ஆக்சிலேட்டர் வேகமா கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் எங்கேயாவது சவுத்துல விட்டு நீங்க கீழே விழுந்துருவீங்க. அப்புறம் கை கால்லாம் அடிபட்டுரும். கை கால்லாம் அடிபட்டா சுடர் மேடத்துக்கு யார் பதில் சொல்றது? என்ன ராமையா இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம என்னங்க பண்றது? நான் தான் இப்ப உங்களுக்கு குரு. குருவா? நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். குருனா கொஞ்சம் கோவம் அப்படி முன்ன பின்ன வரதான் செய்யும். வண்டி நீங்க ஓட்டணும்னா நான் இப்ப சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். சரி குருவே, கோவப்படாதீங்க. நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். ஓகே? அப்படி வாங்க வலி. சரி, நீங்க முதல்ல ஸ்டடியா உட்காருங்க. ஸ்டடியா. இது ஓகேவா? ஓகே. இப்ப வண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? கிளட்சை நல்லா புடிச்சுக்கோங்க. இப்படியா? ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஃபர்ஸ்ட் கியர் 1 down, right? கீழே போடுங்க. போட்டீங்களா? இப்போ கிளட்சை மெதுவா விட்டுட்டு அப்படியே ரேஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.